ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்த சாரதி. இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தினமும் எத்தனையோ மனுஷங்களை பார்க்குறோம், பேசுறோம். ஆனா ஒரு சிலரை மட்டும் பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். இன்னும் சிலரை பார்த்தா அப்பாடா இவர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி தோணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் ரெண்டே விஷயம் தான். ஒன்று நல்ல தோற்றம், அதாவது குட் அப்பியரன்ஸ். இன்னொன்று நாவன்மை, அதாவது குட் கம்யூனிகேஷன்ஸ். ஆளை பார்த்து எடை போடாதேன்னு பழமொழி சொன்னாலும் இந்த உலகத்துல நம்ம நுழையிற கதவை திறந்து விடுறதே நம்மளோட தோற்றம் தான். ஆனா அந்த அறையில நம்ம அந்த உள்ள போன அறையில நமக்கு நிரந்தரமான இடத்தை பிடிச்சி தர்றதுன்றது நம்ம நாக்கு தான். இந்த ரெண்டு விஷயமும் ஒருத்தனுக்கு நல்லா அமைஞ்சிட்டா அவன் தொட்டதெல்லாம் தொடங்குன்ற. நம்ம ஆளுங்கள்ல பல பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கு. நல்ல தோற்றம்னா பயங்கர சிவப்பா இருக்கணும், விலை உயர்ந்த கோட் சூட் போட்டிருக்கணும், பெரிய கார்ல வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சுத்த பொய்ங்க. நல்ல தோற்றம்ங்கிறது ஆடம்பரத்துல இல்ல, சுத்தத்திலையும் நேர்த்தியிலையும் தான் இருக்கு. நம்ம போடுற துணி 4000 ரூபாயா இருந்தாலும் சரி, அது 400 ரூபாயா இருந்தாலும் சரி, துவைச்சு நேர்த்தியா இருந்தா தான் அதுவே தனி கெத்து. குனிஞ்சு கூன் போட்டு நடக்காம நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு நடக்கிறது தான் உண்மையான கம்பீரமே இருக்கு. ஒருத்தரை பார்த்து பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசணும். அதுதான் அவங்களுக்கு நமக்கு நம்ம கண்ணை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும்ன்ற. ஒரு இன்டர்வியூக்கோ அல்லது ஒரு முக்கியமான விசேஷத்துக்கோ போகும்போது நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், எப்படி நடந்து வர்றோங்கிறத வச்சு தான் இதில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் எ பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சும்மாவை சொல்லியிருக்கிறாங்க. சரி, நல்லா ட்ரெஸ் பண்ணியாச்சு, கம்பீரமா போய் நின்னாச்சு. அடுத்து என்ன? வாயை திறந்து பேசணும்ல. அங்கத்தான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குதுன்றேன். தோற்றம் உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட அறிமுகம் செய்யும். ஆனா உங்க பேச்சு தான் உங்களை அவங்க மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும்ன்ற நானு. நாவன்மைன்றது வெறும் மேடையில மைக்க பிடிச்சு கத்துறது மட்டும் இல்லைங்க. எந்த இடத்துல யார்கிட்ட என்ன விஷயத்த எப்படி பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதா உண்மையான நாவன்மையே இருக்கு. தமிழ்ல வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கவரும் தற்றுன்னு. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நல்ல இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் தேவையில்லாம கடுமையான சொற்களை கடுமையான வார்த்தைகளை பேசணுன்றதுதான். அது பழுத்த பழத்தை விட்டுட்டு காய் தின்னுற மாதிரி தான் ஆயிப்போச்சு. நம்ம பேசுறது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெளிவா புரியணும், தெளிவா போய் சேரணும். பேச்சுல பணிவுன்றது இருக்கணும். ஆனா தன் தன்மானத்தை விட்டு கொடுக்க அது கம்பீரமா இருக்கணும். நாவன்மைங்கிறது பேசுறதுல மட்டும் இல்லை, அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறதுலயும் தான் இருக்கு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு நகைச்சுவையோடு சாதுரியமா பேசி காரியத்தை சாதிக்கிற திறமை வேணும். இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தையும் ஆணவமும் வருது. அவர் நமக்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. இன்னொருத்தர் இருக்காரு, ரொம்ப அறிவாளி, நல்ல பேசுவாரு. ஆனா தலை சீவாம அழுக்கு துணியோட சுத்தமே எல்லாம் வர்றாரு. அவர்கிட்ட போய் பேச நமக்கு ஆரம்பத்திலே ஒரு தயக்கம் இருக்குமா இல்லையா? எனக்கு இருக்கும்பா, உங்களுக்கு இருக்குமா இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, தோற்றம்ன்றது ஒரு அழகான பூ மாதிரி, நாவன்மன்றது அந்த பூவுல வீசுற நறுமணம் மாதிரி. பூ மட்டும் இருந்தா போதாது, வாசனையும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தரால வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்க முடியும். இப்போ இன்டர்வியூல உங்க தோற்றம் உங்களுக்கு முதல் மதிப்பெண் வாங்கி தரலாம். ஆனா உங்களோட நாவன்மை தான் உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி தருன்றேன். கஸ்டமரை ஈக்கிறதுக்கும் உங்க தோற்றம் வேணும். அவங்கள அட்ராக்ட் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கும் உங்களோட பேச்சு முக்கியமா வேணும். ஒரு நல்ல தலைவனுக்கு தன்னம்பிக்கையான தோற்றமும் 1000 பேரை தன் வசப்படுத்தக்கூடிய நாவன்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றேன். ஆனா இதெல்லாம் பிறவையிலே வர்ற விஷயமாச்சே, நமக்கு வருமானு கேட்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பா வளர்த்துக்க முடியுங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசுத்தனம் இல்லை, பெரிய பிரம்மவித்தை இல்லை. நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது புது புது வார்த்தைகள் கிடைக்கும். அந்த வார்த்தைகள்ல உண்மை, நேர்மை, அன்பு இருந்தாலே உங்க பேச்சுக்கு தனி ஈர்ப்பு வந்துவிடும். மொத்தத்துல சொல்ல போனா நல்ல தோற்றம்ங்கிறது நம்ம பிறருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நாவன்மைங்கிறது நம்ம பிறரிடமிருந்து வாங்கக்கூடிய மரியாதை. வெறும் வெளி தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்த முடியாது, உலகத்தை ஏமாத்த முடியாது சொல்லி போட்டேன். அதே நேரத்துல திறமை மட்டும் இருந்தா பத்தாது, அதை வெளிப்படுத்த நல்ல தோற்றமும் அணுகுமுறையும் கண்டிப்பா வேணும். அதனால வெளிப்புறத்துல தூய்மையையும் நேர்த்தியையும் வளர்த்துக்கிட்டு, உட்புறத்துல நல்ல எண்ணங்களையும் நாவல இனிய சொற்களையும் வளர்த்துக்கிட்டு, இந்த ரெண்டையும் ஆயுதமா எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம். இதோட இந்த தலைப்பை முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோஸ்க்கு
லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நாவன் மைன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோஸ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவுல நான் உங்கள சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நன்றி, வணக்கம்.